श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 38வது ஸ்லோகம். தூமேனாவ்ரியதே அஹ்னிர் யதா தர்ஷோ மலேன ச யத உல்பேனாவ்ருதோ கர்ப்பஸ்ததா தேன தமாவ்ருதம். தூமேனாவ்ரியதே வஹ்னிர் யதா தர்ஷோ மலேன ச யத உல்பேனா ஆவ்ருதோ கர்ப்பஸ்ததா தேன தமாவ்ருதம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யதா எவ்வாறு, அக்னி தீயானது, தூமேன புகையினால், ஆவ்ரியதே மறைக்கப்படுகிறதோ அதுபோல, ஆதர்ஷா ஆதர்ஷம் என்று சொன்னால் என்ன, தர்ஷம் என்று சொன்னால் கண்ணாடி, பார்த்து தெரிஞ்சுக்கிறது. கண்ணாடி என்ன பண்ணுறது, மலேனச்ச அழுக்கினால் மறைக்கப்படுகிறதோ அதுபோலவே, மேன்றும் என்னது, கர்ப்பஹா கர்ப்பம் என்றது, உல்பேனச்ச கர்ப்பம் என்பது என்ன, கருப்பையால் மறைக்கப்படுகிறது. ஆவிருதா மறைக்கப்படுகிறதோ அதுபோலவே அந்த காமத்தினால் இந்த ஞானம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. காமத்துக்குனால ஞானம் என்ன பண்ணுறது, தெளிவாக இல்லவே இல்லை. ஒரு சில நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரியாத போகிறதுக்கு என்ன காரணம், இன்னொரு விஷயத்து மேலே இருக்கிற ஒரு இச்சை தான், இன்னொரு விஷயத்து மேலே இருக்கிற ஒரு அவா. அது என்ன பண்ணுறது, அவாவறுத்தல் அப்படின்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே, எந்த விஷயத்துலலாம் நம்ம அவாவை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று 10 திருக்குறள் சொல்கிறார். அது மாதிரி இங்கே அந்த போல் அந்த காமம் தான் நம்மளை என்ன பண்ணுறது, எல்லா இடங்களிலும் நம்மளுடைய ஞானத்தை மறைத்து விடுகிறது. அதனால் இந்த 3 உபமானங்களும் சத்துவம் ரஜஸ் தமசு இது 3ம் என்ன பண்ணோம்னா, ஒன்று ஒரு ஆவரணங்களை சொல்லும். அதாவது ராஜசம் மேல் இருக்கும்பொழுது என்ன மறைக்கப்படும், தாமச குணம் மேலோங்கி இருக்கும்பொழுது என்ன மறைக்கப்படும், சத்துவகுணம் மேல் இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரியும். ஆனால் சத்துவகுணத்தை என்ன பண்ணும், ராஜசம் தாமசம் 2ம் மறைத்து இருக்கும். அதுபோல் ஒன்றை விட ஒன்று தடித்தது, ஒன்றை விட ஒன்று தடித்தது. அதனால் இந்த தடிப்பாக இருக்குது, அதாவது ஒரு லேயரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கிழிச்சுக்கண்டு உள்ளே போனால் தானே ஞானத்தை பார்க்க முடியும், அப்படி கிழிச்சுக்கண்டே பார்க்க முடியாது. ஏன்னா மேலெழுந்த ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டோம், அதாவது காமன் சென்ஸையும் இன்னும் என்ன இருக்குது, ஃபோக்கஸிங் மைண்டு, அதுபோல் இருக்கிற தெளிவாக யோசிக்கிறது, இது எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு கார்க்கை போட்டு டைட்டாக மூடித்தா என்ன பண்ணுறது, பாக்கியெல்லாம் அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் ஃப்ரீ மைண்டு இட் ஹேஸ் த விங்ஸ், அதாவது ரெக்கையை கட்டின்னு அதை பறக்கிறது. ஆனால் அந்த ரெக்கையை கட்டின்னு பறக்கும்பொழுது அதில் எல்லா விதமான தெளிவான யோசனைகளும் போய்டுறது. எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நம்ம செய்கிறது சரிதான் நினைக்கிறோம். அப்புறம் என்ன வேலை சொல்கிறோம், தொடச்சிட்டு புதுசாக முதலேருந்து எல்லாத்தையும் பழசெல்லாம் அழிச்சிட்டு முதலேருந்து ஆரம்பிக்கணுன்றோம். இதெல்லாம் ஹவு சைல்டிஷ் வியார்னு தான் காட்டுறது. ஏன்னு கேட்டால் அந்த சிறு குழந்தைக்கு கான்சிக்வன்ஸ் தெரியாது. சிறு குழந்தைக்கு நிறைய கஷ்டமான விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த சிறு குழந்தைக்காக வேண்டி அவனுடைய தாய் தகப்பன், அவளுடைய பாட்டனார் பாட்டி அவள்லாம் நன்னா புரிஞ்சுன்னு அந்த குழந்தைக்கு தெளிவான வழியை காட்ட முடியும். ஆனால் அந்த குழந்தைய அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு யுவாவாக மாறிட்டோம், ஒரு வயது தாண்டி எடுத்தோம், அடலசன்ஸ் பீரியட்லாம் முடிஞ்சிடுத்துன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களுக்கும் நேரான வழிமுறை எதுவோ அதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஞானம் என்ன பண்ணுறது, இட் இஸ் பீயிங் என்ன பண்ணுவா கார்டன்ட் ஆஃப். அதுபோல் அப்படி சொல்கிற மாதிரி இந்த ரஜஸு தமசு இது மூலமாக அது எப்பவும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவுறுதேன அப்படின்னு, எப்படி ஒரு நெருப்பு அந்த புகை என்ன பண்ணிவிடுறது, அதை நெருப்பை மறைச்சி விடுறது. அதுக்கப்புறம் கண்ணாடியில் பளிச்சுன்னு தெரியல அப்படின்னா அது மேலே இருக்கிற அழுக்கு அது மறைச்சி விடுறது. அது எப்படி உள்ளே இருக்கிறது தெரியலையோ, அது இன்னொரு உதாரணம் கூட பெருமாள் இன்னும் டீப்பாக சொல்கிறார். ஒரு கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கர்ப்பம் அது என்னவாக இருந்தாலும் அந்த கர்ப்பப்பை என்ன பண்ணுறது, அதை மறைச்சி விடுறது. அதுபோல் ஒருத்தனுடைய ஞானத்தை
இவை அனைத்தும் என்ன பண்ணிடுது, மறைத்து விடுகிறது. அதனால் ஒன்றை காட்டிலும் ஒன்று வலிதானது, ஒன்றை காட்டிலும் ஒன்று கடினமானது. இந்த ஆவரணங்களை குறிப்பனது என்னது, சத்துவம் ரஜஸ் தமசு. அதனால் ஒன்றை விட ஒன்று தடிமனானது. இதிலிருந்து என்ன பண்ணணும், நாம் தெளிவான யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.